ஜெய் கணேஷா. ஓம் சக்தி. ஓம் நம சிவாய. ஹரஹர மகாதேவா. அனைவருக்கும் அஸ்ட்ரோ விஷன் தேர்ட் ஐ மூலமாக உங்களை அன்புடன் எங்களுடைய சேனலுக்கு வரவேற்பது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வருக வருகவே. ஜோதிடம், இந்த ஜோதிடம் என்ற ஒரு தன்மை, இந்த ஜோதிடம் என்ற ஒரு கலை, இந்த ஜோதிடம் என்ற ஒரு அறிவியல், இது போன்ற பல விஷயங்களை பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இந்த ஜோதிடம் நம்மை எந்த வகையில் ஆட்படுத்தி கொண்டிருக்கின்றது, எந்த வகையில் பலருடைய வாழ்க்கையில் பின்னி பிணைந்திருக்கின்றது என்பது நம்மளுடைய நடைமுறையில் சராசரி வாழ்க்கை நாம் அனைவரும் அறிந்ததே. இன்றைக்கு நாம் காணப்போகின்ற தலைப்பு, ஜோதிடத்தை நாம் ஏன் கவனம் செலுத்த வேண்டும், ஒவ்வொரு சராசரி மனிதரும் எதற்காக ஜோதிடம் பார்க்கிறார்கள், நாம் ஏன் ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்பதை பற்றிய ஒரு பதிவுகள் பார்க்க போகிறோம். என்னுடைய உரையை தொடர்ந்து ஒவ்வொரு மனிதர்களும் ஜோதிடம் பற்றிய தன்னுடைய கருத்துக்களையும் உங்களிடம் பகிர இருக்கிறார்கள். அதை பற்றி ஒரு விழிப்புணர்வாக இருக்கலாம், அல்லது அந்த ஜோதிடர்களுடைய மேலே, ஜோதிடத்தின் மேலே வைத்த நம்பிக்கையின் பார்ப்பட்டதாக இருக்கலாம். பொதுமக்களுடைய கணிப்பை கூட நம்ம பார்க்க போகின்றோம். அந்த வகையில் ஜோதிடம் ஏன் நாம் பார்க்க வேண்டும், அதனுடைய முக்கியத்துவம் என்ன, ஜோதிடம் நமக்கு தேவையா என்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜோதிடம் என்பது இன்றைக்கு நேற்றைக்கு வந்த கலை அல்ல. பெரும்பாலும் சமீப காலகட்டத்தை ஒரு 60-70 நூற்றாண்டு காலமாக, 70 ஆண்டு காலம்னு நினைக்கலாமே, அப்போதான் இந்த ஜோதிடம் என்பது ஒரு அவநம்பிக்கைக்குரியதாக, ஜோதிடம் ஒரு மூட நம்பிக்கைக்குரியதாக, ஜோதிடம் ஒரு முற்போக்கு சிந்தனைவாதிகளால் மறுக்கப்பட்ட ஒரு தன்மையாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இது எப்படியாக இருப்பினும் அதற்கென்ற ஒரு இடத்தை யாராலும் அழிக்க முடியவில்லை, அதை விட்டு விலக வைக்கவும் முடியவில்லை. ஏனென்று சொன்னால், ஜோதிடம் பலருடைய வாழ்க்கையிலே பலருடைய நம்பிக்கையின் பார்ப்பட்டு பின்னி பிணைந்திருக்கின்றது. இந்த ஜோதிடம் என்ற போது, இந்த ஜோதிடத்திலே மனித வாழ்க்கையில் ஜோதிடத்தின் பங்கு என்ற அடிப்படையிலேயே உலகிலேயே முதலாக டாக்டர் பட்டம் பெற்ற பெண்மணி, 91லிருந்து 98 வரைக்கும் ஆராய்ச்சி, பின்பு 98 சமர்ப்பிக்கப்பட்டு 99 2000 ஆய்வுக்குரிய அந்த பட்டத்தை பெற்ற அமைப்பிலே நான் ஜோதிடத்தினுடைய மெய்மைத்தன்மை சொல்லத்தான் வேண்டியிருக்கின்றது, சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால், ஜோதிடம் என்பது இன்றைக்கு நேற்றைக்கு வந்த ஒரு கட்டுக்கதை அல்ல. ஜோதிடம் என்பது இன்றைக்கு நேற்றைக்கு வளர்ந்து வந்த ஒரு அறிவியல் அல்ல. ஜோதிடம் என்பது இன்றைக்கு நேற்றைக்கு உருவாக்கப்பட்ட ஒரு கலையும் அல்ல. ஜோதிடம் என்பது ஒரு தெய்வீகம் சார்ந்த அறிவியலுடைய அம்சங்கள் அனைத்தும் கூடிய கணிதத்தோடு பின்னி பிணைக்கப்பட்ட ஒரு அழகிய கலைதான் இந்த ஜோதிட கலை. கலைகள், அத்தனை கலைகளிலும் ஒன்றாக சொல்லப்படுகின்ற இந்த ஜோதிட கலையை மட்டும் ஏன் மறுப்பதற்கான காரணம் என்ன? ஏன் ஜோதிடத்தை மறுப்பாளர்கள் மறுத்து கொண்டே இருக்கிறார்கள் என்ற ஒரு போக்கு இருக்கின்றது. சிந்தனைவாதிகளால், இது சமூக சீர்திருத்தவாதிகளால் இது ஒரு பொய் என்ற ஒரு புரட்டு என்ற நம்பிக்கை விதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் ஜோதிடம் என்பது யுக யுகமாக வளர்ந்து வருகின்ற கலை. இந்து புராணத்தின் அடிப்படையில் தக்ஷாமூர்த்தியாக இருக்கின்ற சிவபகவான் சப்த ரிஷிகளுக்கு பலவிதமான கலைகளை கற்றுக் கொடுத்தார். அதில் ஒரு பக்கம் மருத்துவம், சித்த மருத்துவம், ஒரு பக்கம் வேதம், ஒரு பக்கம் புராணம், இதிகாசம், ஒரு பக்கம் மந்திரங்கள், மாந்திரீகங்கள், தந்திரங்கள், தாந்திரீகங்கள் போன்ற பல விஷயங்களை எல்லாம் கொடுத்துருக்காங்க. பல வகையான வேதங்கள், 4 வகையான வேதங்களை கொடுத்துருக்காங்க. இந்த சப்த ரிஷிகள் மூலமாக பல கலைகள் நமக்கு சிவபெருமான் அருளால் கிடைத்திருக்கின்றது. குரு வடிவாகி நின்ற சிவனை போற்றி. அந்த சிவபெருமான் தான் தக்ஷாமூர்த்தியோட அம்சத்தில் இருந்து கொண்டு கல்லால மரத்தின் கீழே சப்த ரிஷிகளுக்கு போதித்ததாக சொல்லப்படுகின்றன. அப்பேற்பட்ட சிறந்த கலைகளில் ஒன்றுதான் ஜோதிடம்.
அப்படி இருக்கின்ற போது அந்த ஜோதிட சாஸ்திரம் எப்படி பொய்யாகும்? இந்திய நாடில் மட்டுமல்ல, எகிப்து, கிரேக்கம், ரோமானியம் போன்ற பல்வேறு நாடுகளிலே பல பல வருடங்களாக இந்த ஜோதிட கலை இருந்து வருகின்றது. ஜப்பான், சைனா, இந்தோனேஷியா எல்லா நாடுகளிலும் ஏதோ ஒரு வகையிலே ஜோதிடம் ஒவ்வொரு முறையிலே பயணித்து கொண்டுதான் வருகின்றன. ஆனால் இந்திய நாட்டு ஜோதிடம் என்பது அப்பப்பா சொல்லவே முடியாது. இன்றைக்கும் இந்திய நாட்டு அடிப்படையில் இருக்கிற ஜோதிட கணிதமானது ஆய்வியல் வல்லுநர்களால் மட்டுமில்லை, அறிவியல் வல்லுநர்களாலவே ஆராய்ந்து பார்க்க முடியாத அளவிற்கு, ஆராய்ந்து திட்டமிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு அதிசயத்தக்க வகைக்கு தான் நம்மளுடைய ஜோதிட கலையானது அறிவியல் சார்ந்த வகையில் இருந்து கொண்டு வருகின்றது. எடுத்துக்காட்ட பார்ப்போமே. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, சூரியனை நடுநாயகமாக கண்டுதான் பூமியானது மற்ற கோள்களும் சுற்றி வருகின்றது என்று சொல்லி, இதை ஜோதிடத்தில் நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கின்றது. சூரியன் தான் நடுநாயகமாக நவகிரக நாயகராக சொல்லப்படுகின்றார். சூரியனுக்கு அடுத்ததாக உள்ள கிரகம் புதன், சூரியனுக்கு அடுத்ததாக உள்ள சுக்கிரன். இது போன்ற ஒவ்வொரு கோள்களினுடைய அமைப்பை பார்க்கின்ற காலகட்டத்திலே இந்த அறிவியல் பூர்வமான அந்த திட்டவட்டமான இன்றைக்கு கோள்களுடைய சுழற்சி நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே சூரியனிலிருந்து ஒவ்வொரு அமைப்பும் எந்த அளவிற்கு சென்று கொண்டிருக்கின்றது, சூரியனுடைய ஒவ்வொரு நீள்வட்ட பாதையிலும் ஒவ்வொரு கோள்களும் எவ்வாறு தள்ளி 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 ஒவ்வொரு நீள்வட்ட பாதையில் சுற்றி கொண்டிருக்கின்றன என்பதை பற்றிய ஒரு தன்மையை நாம் முன்னோர்கள் பல யுகத்திற்கு முன்பாக சொல்லிவிட்டார்கள். அதை தான் இன்று அறிவியல் வல்லுநர்கள் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள், நிரூபித்திருக்கார்கள் சொல்ல முடியாது. அவர்களால் இன்றைக்கு நிரூபிக்கப்படுகின்றது, உறுதிப்படுத்தப்படுகின்றது என்ற ஒரு அமைப்பானது நம்முடைய இந்திய முன்னோர்களால் பல யுகங்களுக்கு முன்னாக சொல்லப்பட்டது. இன்றைக்காவது சேட்டலைட் கருவியின் மூலமாக, இந்த ராக்கெட்டின் மூலமாக இந்த அறிவியல் சார்ந்த இந்த விஷயங்களை எல்லாம் பல அறிவியல் விஞ்ஞானிகளோடு கூடிய கணிதமாக சார்ந்த கணிப்பொறியின் மூலமாக பல விஷயங்களை படம் எடுத்து புகைப்படம் எடுத்து ஆராய்ச்சி செய்து கொடுத்துருக்காங்க. அத்தனையுமே புதிதாக சொல்லப்பட்டதல்ல. அதனுடைய அமைப்பு முறை, சூரியனை கொண்டு மையமாக கொண்டு அந்த நீள்வட்ட பாதையிலே அனைத்து கோள்களும் சுற்றுகின்றன என்ற ஒரு தன்மையினை எந்தெந்த வருடத்திற்கு ஒவ்வொரு கோள்களுமே எவ்வளோ சூரியனுடைய அந்த குடும்பத்தின் சார்ந்த அந்த வகையிலே எவ்வளோ நீள்வட்ட பாதையில் எத்தனை கிலோமீட்டர் சுழற்சியிலே எத்தனை மைல்கள் தூரத்திலே பயணித்து கொண்டிருக்கின்றன, ஒவ்வொன்றத்திற்கும் உள்ள சுழற்சி களம் என்ன என்பது எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிவிட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கோள்களை பற்றி ஒவ்வொரு நட்சத்திரம் பற்றி வரும்போது இதற்கான மிக விரிவான விளக்கத்தை பார்ப்போம். அவர்கள் முன்னோர்கள் சொன்னிய அத்தனை கருத்துமே இன்று அறிவியல் வல்லுநர்களால் உண்மை என்று உணரப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு நாம் ஒரு ஜோதிடர் பஞ்சாங்க கணிதத்தின் அடிப்படையில் இன்றைக்கு ஒரு குழந்தை ஜனித்தால் அதனுடைய அமைப்பிலே அதனுடைய பிறந்த இடத்தை அட்சரேகை தீர்க்கரேகை மையமாக கொண்டு அந்த ஜோதிடர் அந்த கணிக்கின்ற அந்த கணித வகையில் எந்த நிலையிலே கிரகங்களினுடைய கோள்களுடைய அந்த நட்சத்திரங்களுடைய பாதை அமைப்பு முறை சுழற்சி சொல்லப்பட்டு கணிக்கப்பட்டிருக்கின்றதோ அதே அமைப்பை அதே நேரத்தில் நீங்கள் லாட்டிடியூட் ஆண்டிடியூட் அமைப்பில் கிரீன்விச் டைம் அடிப்படையில் லண்டன் எஃப்எமெரிஸ் பார்த்தாலும் சரி, நாசா அமைப்பிலையும் சரி, அறிவியல் சார்ந்த அந்த கோள்களுடைய இயக்கத்தை பார்க்கும்போது அந்த பிளானட்டோரியம் சொல்லுவாங்கள்ல, அந்த விஞ்ஞான பூர்வமாக கோள்களுடைய ஆராய்ச்சியினுடைய அந்த தன்மையை பார்க்கும்போது எந்த அளவில் அவங்க அந்த சேட்டலைட் மூலமாக அந்த கோள்களுடைய அமைப்பை சொல்லி உறுதி அடைகின்றார்களோ, இன்றைக்கு கோள்கள் இந்த இடத்துல இந்த அமைப்பில் இந்த வட்டப்பாதையில் இயங்கி கொண்டிருக்கின்றது என்ற அறிவியல் அறிஞர்கள் இன்றைக்கு அறிவியல் சாதனைகள் மூலமாக கணிப்பொறியினுடைய அமைப்பின் மூலமாக உறுதிப்படுத்துவதை ஜோதிடர்களால் கைதேர்ந்த ஜோதிடர்களால் கணித ரீதியாக கணிக்கப்படுகின்ற காலத்திலே
அது சரியாக அமைகின்றது. எப்படி? இந்த கணித முறை என்றைக்கு கொடுக்கப்பட்டது? பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பாக, பல யுகங்களுக்கு முன்னாக கொடுக்கப்பட்ட அந்த கணித அமைப்பை இன்றைக்கு நான் கணித்தாலும், என்னுடைய அடுத்த தலைமுறையை யார் சேர்ந்தவர்கள், நம்மளுடைய தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை யார் கணித்தாலும், அந்த கணித அமைப்பானது கணித அறிவியல் வல்லுநர்களாலே வியக்கத்தக்கும் வகையில் இருக்கின்றது. யாரெல்லாம் அந்த கணிதத்தை கற்றுக்கொண்டு, அந்த ஜோதிட மையமாக கொண்ட அந்த கணிதத்தை கற்றுக்கொண்டு இன்றைக்கு ஒரு குழந்தை ஜனித்த காலத்தில் இருக்கின்ற அந்த கோள்களுடைய அமைப்பை, நீள்வட்ட பாதை 360 டிகிரி 360 பாகையில் இருக்கின்ற கோள்களுடைய சஞ்சாரத்தை எப்படி சொல்லுகிறார்கள் என்பதை பார்க்கும்போது அதை தான் அறிவியலும் சொல்லுகின்றன. எவ்வளோ ஒரு அதிசயம்! அதே போல் பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய அமைப்பு, சூரிய குடும்பத்தை பற்றி, சூரியனுடைய நிறம், சஞ்சாரம், அதனுடைய ஒளி, அதற்கிடையே யாரும் நெருங்க முடியாத அந்த தன்மை, அதற்குரிய புராண ரீதியான கருத்துக்கள் அல்லது தத்துவார்த்த விளக்கங்கள் எல்லாமே இன்றைக்கு அறிவியலுக்குரிய கொள்கையாகவே மாற்றப்பட்டு வருகின்றன. அதே போல் திங்களுடைய அமைப்பு, சந்திரனுடைய அமைப்பு, மனதிற்காரகன் சந்திரன், அந்த சந்திரனுடைய அமைப்பையும் ஜோதிடத்தில் பித்துருக்காரகன், ஆத்மகாரகன் சூரியன் என்று சொல்வார்கள். மனதிற்காரகன் சந்திரன், அதனுடைய அமைப்பு 27 நாள்கள் அது சுற்றி சுற்றி வருவதற்கு ஒரு ராசி மண்டலத்தை, சூரியன் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை சுற்றி வருகின்றது. இந்த அமைப்பு முறையானது இன்றும் அறிவியல் வல்லுநர்களால் ஆராய்ச்சி பூர்வமாக உண்மை என்று நிரூபிக்கப்பட்ட ஒரு தன்மை. செவ்வாய் கிரகம் சிவந்த நிறமுடையதாக இருக்கும். புதன் கோளுடைய சுற்றுப்பாதையும் அதனுடைய பார்க்கின்ற அமைப்பும் பச்சை நிறமாக இருக்கும். வியாழக்கோள் மஞ்சள் நிறமாக இருக்கும். சனீஸ்வர பகவானை சுற்றி அந்த ஒரு வளையம். அதே போல வெள்ளி, சுக்கிரன் விடிவெள்ளி என்று சொல்வார்கள், அதை பற்றிய குறிப்புகள் வெண்மை தன்மையுடையதாக இருக்கின்ற தன்மை. அதே போல ராகு கேத்துக்கள் கோலம் போடும்போது இப்படி ஒரு 2 பெருக்கல் கூட்டல் மாதிரி ஒரு கோலம் போடுவோம்ல, அதோடைய மேல் பக்கம் ராகு, கீழ்ப்பக்கம் கேது. அதாவது ஜோதிடத்தில் ஜாதகத்தில் எந்த ஒருத்தருடைய கட்டம் எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால், அந்த கணித அடிப்படையில் ராகு இருக்கின்ற நிலையிலிருந்து 7வது கட்டத்தில் என்ன இருக்கும் என்று சொன்னால் கேது. அதே போல தான் அதனுடைய நிழல் உருவமாக கொடுக்கப்பட்டு, அந்த நிழல் உருவத்திற்கு ராகு கேது என்று பெயர் இடப்பட்ட அந்த நிழல் கிரகங்களாக இருக்கின்ற, அந்த சாயா கிரகங்களாக இருக்கின்ற அந்த கோள்கள் எந்தெந்த கோள்களுடைய அமைப்பை சார்ந்து வாழ்கின்றனவோ, நகர்கின்றனோ, இருக்கின்றனவோ, எந்த ஒரு ராசியை மையமாக கொண்டு நகர்கின்றதோ அதற்கேற்ற தன்மை அந்த நிழல்கரும் பெறும் என்ற ஒரு தன்மையை அறிவியலாளர்கள் அதனுடைய அமைப்பு முறையை வைத்துக்கொண்டு, அந்த நிற ஒளி பிரிகைகளை வைத்துக்கொண்டு உறுதிப்படுத்துகிறார்கள். இதனுடைய தத்துவார்த்த விளக்கத்தை அறிவியலாளர்கள் கொடுக்க முடியாது. தத்துவம் என்று விட்டால் அது அறிவியல் இல்லை என்று மறுக்கப்படுகின்றது. ஆனால் கோளுடைய சுழற்சி முறை என்னும் போது இன்றளவும் அறிவியல் வல்லுநர்களால் சொல்லப்படுகின்றதற்கு காட்டிலும் முன்பே கணித்து சொல்லப்பட்டு உண்மை என்ற உறுதி சொல்லப்படுகின்றது. இது எவ்வளோ ஒரு அதிசயமான ஒரு தன்மையை காட்டியிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே பல முறை சொல்கின்றேன், சத்தியலோகத்திலும் சரி. அடுத்ததாக திரேதா யுகத்தில் ராமாவதாரருடைய பிறப்பு, அவருடைய ஜனன ஜாதக கட்டம் இன்றைக்கும் பூஜிக்கப்படுகின்றன. அடுத்ததாக துவாபர யுகத்திலும் கிருஷ்ணருடைய ஜாதக அமைப்பு. அதே போன்று அங்கே நகுலன் சகாதேவன் சொல்லும் பொழுது அந்த பஞ்ச பாண்டவர்களில் அந்த சகாதேவன் எந்த அளவுக்கு அவர் ஜோதிடத்தின் ஞானம் பெற்ற தன்மையை நம்ம பார்க்க முடிகின்றது, அதற்கான அமைப்பை பார்க்க முடிகின்றது. அதே போல் ராமாயணம், மகாபாரதம், இதிகாசங்களில் அந்த முனிவர்களும் ரிஷிவர்களும் அந்த அரசர்களுடைய அந்த சூழல், அந்த பாரத போருடைய யுத்தம் அமைப்பு, அந்த கிரகக்கோள்கள் அமைப்பை பற்றியெல்லாம் ராமாயண மகாபாரதத்திலே மிகப்பெரிய குறிப்புகளாக ஜோதிடம் குறிப்பு வந்திருக்கின்றன. அது மட்டுமில்லை, இன்றைக்கு கலியுகத்திலையும் பார்த்தீர்கள் என்றால் ஜோதிடத்தினுடைய மென்மைத்தன்மை எப்படி நிரூபிக்கப்படுகின்றது? அறிவியல் சார்ந்த தன்மையோடு ஒத்து போகின்றது. அறிவியல் வல்லுநர்கள் ஜோதிடத்தில் குறிக்கப்பட்ட அந்த கோள்களின் அமைப்பு, நிறம், அதை சுற்றுகின்ற சுழற்சி எல்லாவற்றையுமே உண்மை என்று சொல்கின்ற அளவிற்கு நம்மளுடைய அறிவியலுடைய அமைப்பு கண்டுபிடிப்புகள் ஜோதிடர்கள் முன்னோர்கள் கணித்த அந்த தன்மையை உறுதி செய்கின்றனர்.
யுக யுகமாக ஒரு கலை தொடர்ந்து வருகின்றது. யுகம் யுகமாக ஒரு கலை உண்மையாக இருந்து வருகின்றன. யுக யுகமாக இன்றைக்கு 17, 18, 16, 17, 18ஆம் நூற்றாண்டு அறிவியல் சார்ந்த ஒரு கொள்கையோடு பார்க்கும்போது, அதனுடைய இயக்கத்தின் அடிப்படையில், கணிதத்தின் அடிப்படையில், நிறத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது, அது அவர்களால் வல்லுநர்களால் அங்கீகரிக்கப்பட்டு ஒத்துக்கொள்ளப்படுகின்ற ஒரு கலையாக அமைந்து வருகின்ற தன்மை இதெல்லாம் பார்க்கும்போது ஜோதிடத்தினுடைய உண்மைத்தன்மை நாம் உணரலாம். இந்த அளவுக்கு இத்துணை அளவிற்கு யுக யுகமாக இன்றைக்கு சொல்கின்ற அறிவியல் பூர்வமான உலகத்தில் அப்ரூவ்டு பை த சயின்டிஃபிக் வேர்ல்ட் அதிலேயுமே கோள்களின் சுழற்சி சஞ்சாரங்களுடைய அமைப்பை ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற போது அந்த ஜோதிடத்திற்கான தத்துவார்த்த விளக்கம் மட்டும் எப்படி பொய்யாகும்? இன்றைக்கு தான் அந்த கோள்களுடைய அமைப்பை இயக்கம் உண்மை என்று உறுதி செய்யப்படுகின்றது போல இதே போன்ற ஒன்று ஒரு காலத்தில் ஜோதிடத்துடைய தத்துவார்த்த விளக்கங்களும் உண்மை என்று தான் சொல்லப்படும். தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு அறிவியல் விஞ்ஞானியாக இருக்கலாம், ஒரு மருத்துவராக இருக்கலாம், சாதாரண பிரஜையாக இருக்கலாம், அரசியல் விமர்சகராக இருக்கலாம், அல்லது சமூகத்திலே வல்லுநராக எந்த ஒரு தொழிலே இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை அமைப்பிலே பலருடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய நிகழ்வுகள் பின்னோக்கி பார்க்கப்படுகின்ற காலத்திலே அவர்கள் வாழ்ந்த அமைப்பும் அவர்கள் சந்தித்த அனுபவம் பார்க்கின்ற கட்டத்திலே அந்த ஜோதிடத்தினுடைய உண்மையை பலரும் உணர்ந்துதான் இருக்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கும் அந்த கலையானது பல யுகமாக மக்களால் பின்பற்றப்படுகின்றது. ஜோதிடம் என்பது ஒரு பொய்யான புரட்டுக்கதை இல்லை. அதனுடைய தத்துவார்த்த விளக்கத்தை உண்மையான வகையிலே உணர்த்துகின்ற வகையிலே அதற்கான தன்மையான செம்மையாக வழியிலே காட்டுகின்ற பட்சத்திலே என்றைக்குமே ஜோதிடம் பொய்க்காது.